கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11 வாசி. 21:11 வாசிங்க. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இப்ப இங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியம் கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவம். என்ன நடக்குமாமா? பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மகா பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். கொள்ளை நோய்கள் உண்டாச்சா இல்லையா? உண்டானது. வானத்தில் கொள்ளை நோய் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இப்போ இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். சும்மா சுருக்கமா வானத்தில் பெரிய அடையாளங்கள் தோன்றும். இப்போ 21 25 26 வாசி. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கலும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு பூமியின் மேல வானத்திலே பல விதமான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்பு வானத்திலே ஒரு ரத வண்டி போவது போல ஒரு காட்சியை குறிப்பாக என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் பிள்ளைகளும் பார்த்திருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துமஸுக்காக சபையில தோரணங்கள் கட்டி கொண்டு இருக்கிற போது அவர் மொட்டை மாடியில் இருக்கும்போது வானத்திலே ஒரு ரகம் போல ஒன்று போனது பார்த்ததாக சொன்னார்கள். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது நடந்தது உண்மைதான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் செய்திகள் அநேகர் பார்த்துருக்குறாங்க. அது என்ன என்று இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் சொல்ல முடியவில்லை. அப்போ வானத்தில் அடையாளம் தோன்றுறது. இதெல்லாம் இப்போ கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோங்கிறதுக்கு அடையாளம் பாருங்க. சில நாட்களுக்கு முன்பு சில செய்திகள்லாம் வந்தது. நிலா சிவப்பாக மாறுச்சு தெரியுமா? யூடியூப்பில் போட்டாங்க தெரியுமா? நிலா வந்து சிவப்பாக மாறினது என்று போட்டாங்க. அதுவும் நடந்தது. அப்புறம் பாருங்க, வானத்திலிருந்து மீன் மழை பெஞ்சது. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஹைதராபாத்தில் மழை பெஞ்சதுல வானத்திலிருந்து வெறும் மீனா விழுந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சில நாட்களுக்கு முன்பு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ போன வாரத்தில் வானத்தில் வந்து 4 நிலா தோன்றினது. ஒரு நிலா தானே இருக்குது. கடந்த வாரத்தில் இந்த செய்தி வானத்தில் வந்து 4 நிலா தோன்றியிருக்கிறது. இந்த செய்தி வந்திருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. ராத்திரியில் மழை சவுண்டு மாதிரி கேட்கல. மழை பெஞ்சா எப்படி கேட்கும்? சடச்சடன்னு தண்ணி ஊற்றுனா அப்படி கேட்கும். ஆனால் இது சொத்துன்னு ஏதாவது ஒழுகுற மாதிரியே சவுண்டு கேட்டுருக்கு. சரி, எந்திரிச்சு போய் பார்த்தா ஜெல்லி பார்த்துருக்கீங்களா? ஜெல்லி பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஜெல்லி போல விழுந்துருக்கு வானத்தில். அந்த ஜெல்லி போல விழுந்ததை போய் இது பண்ணி பார்த்தா அது ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தத்தை கொண்டு ஆராய்ச்சி பண்ணினா அது மனிதனுடைய ரத்தமாக இருக்குது. இப்போ மனிதனுடைய ரத்தம் வானத்தில் வந்து எப்படி பூமிக்கு விழுகுது? இப்போ அங்கே இருக்கிற கிராமம், அந்த மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே காணப்படுகிறார்கள். இது நடக்குது பாருங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. பறவைகள் செத்து கீழே விழுகுது. நிறைய காகங்கள் சென்னையில் செத்து விழுந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மற்ற பறவைகள், கோழிக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லி நிறையா கோழி செத்து கொண்டு இருக்கிறது. நிறையா காகங்கள் சென்னையில் செத்து போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில்
ஓணான் தெரியுமில்ல, ஆயிரக்கணக்கான ஓணான்கள் செத்து கிடக்கிறது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இந்த பூமியில சீக்கிரம் சம்பவிக்க போகுது. அப்ப வானத்தில் அடையாளங்கள் தோன்றுகிறதே. நம்ம இன்னும் பார்க்காத அடையாளங்கள் எத்தனை இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு சொன்னாங்க, வானத்தில் ஒரு புதுவிதமான சவுண்டு, சத்தம் கேட்கிறது. அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. இப்படியாக வானத்திலே அடையாளங்கள் தோன்றுகிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இதை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபத்து வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, உலகத்தில் அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஐரோப்பிய ராஜ்யம் எழும்ப போகிறது. ஐரோப்பிய ராஜ்யம் எழும்ப போகிறது. அதனுடைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து கிட்டத்தட்ட 65 காரியங்கள் வந்து வெளியே போய்விட்டார்கள். நாங்கள் எதுக்கும் உடன்பட மாட்டோம். ஆகவே இந்த உலகம் சமாதானத்தை இழந்து, இந்த உலகமானது சமாதானத்தை இழந்து ஆபத்து நாட்களுக்குள்ளே கடந்து போக இருக்கிறது. இந்த ஆபத்து நாள் யாருக்கு நாட்களில் நடக்கும்? அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இப்போ இந்த உலகம் கடந்து போக போகிறது. அதுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் இதிலிருந்து காக்கப்படுவார். கர்த்தர் நாம் இந்த காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் எச்சரிப்படைந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்கள். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பூமியிலே மனிதனை உருவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினீங்க. அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற எங்களுக்கும் நீங்கள் புதிய உடன்படிக்கை கொடுத்து மட்டுமாக எங்களை காத்து வரீங்க. இந்த உடன்படிக்கைக்கு உட்படாமல் அநேக ஜனங்கள், கொடான கொடி ஜனங்கள் இந்த நாட்களிலே பூமியில் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்களும் ஆண்டவரே பெற்று அவர்களும் உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க. கேட்ட உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடன்படிக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதிய உடன்படிக்கையில் எங்களை காத்து எங்களை வழிநடத்தி ஒரு ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி சொல்லுங்க. அதே போல ஆண்டவரே கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள், இந்த பூமியிலே நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள், உங்களுடைய வருகையை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தெரிவிக்கிறது. நாங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் உங்களுக்கு பிரியமாய் உண்மையுத்தமாய் காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுதுகொண்ட கர்த்தருடைய பிள்ளையை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்